இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக் கொள்ளுகிற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 34வது சங்கீதத்தில் 1வது வசனத்தை மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இந்த சங்கீதம் தாவீது எழுதின ஒரு சங்கீதம். 150 சங்கீதங்களில் ஏறக்குறைய 75 சங்கீதங்கள் தாவீதினால் எழுதப்பட்டது. அதிலே இந்த 34வது சங்கீதம் மிகவும் அருமையான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் அருமையானது என்று சொல்லுகிற அதே நேரத்திலே இந்த சங்கீதம் எழுதப்பட்ட சூழ்நிலைகளை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமா இருக்கு. எப்பவுமே இந்த சங்கீத புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது இந்த சங்கீதம் எழுதப்பட்ட சூழ்நிலைகளும் பல சங்கீதத்திலே முன்பதாக தலைப்பாக சொல்லப்பட்டிருக்கும். எந்த பின்னணியில் எழுதப்பட்டது, எந்த சூழ்நிலையில் இந்த சங்கீதம் எழுதப்பட்டது என்பதை குறித்த ஒரு தலைப்பும் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த சங்கீதத்திற்கான சூழ்நிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். என்னன்னா, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின பொழுது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். துரத்தி அடிக்கப்படுகிற நேரம் இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவனால் துரத்தி விடப்படுகிற வேளையில் என்ன சொல்லி பாடுறாரு? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அப்படிங்கிறார். எக்காலம், எந்த சூழ்நிலையிலும், எப்பொழுதும் இடைவிடாமல். புரிதலா? எக்காலம் என்றால் எல்லா சூழ்நிலையிலும், எப்பொழுதும் என்றால் இடைவிடாமல். இப்போ கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்திரம் செய்தல், துதித்தல், எல்லா சூழ்நிலையிலும், எப்பொழுதும். இதான் இந்த இடத்துல காணப்படுகிற காரியம். அப்போ துதிகள், ஸ்தோத்திரங்கள் என்பது ரெண்டும் வித்தியாசப்படுகிறது. துதிகள் என்பது ஆண்டவருடைய தன்மையை சொல்லி அவரை உயர்த்துவது, அவருடைய மகத்துவங்களை சொல்லி போற்றுவது துதித்தல். ஸ்தோத்தரித்தல் என்பது அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துதல். இது ஸ்தோத்தரித்தல். அவருடைய தன்மைகள் என்பது ஒன்று இருக்கிறது, அவர் உங்களுக்கு பர்சனலா செய்த காரியங்கள் என்று ஒன்று இருக்கிறது. ரெண்டையுமே நம்ம நினைக்கிறோம். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே ஆண்டவரை இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளை நினைக்கிறாங்க. ஆண்டவரே இதை செய்தீங்களே, கடன் பிரச்சனையை மாத்துறீங்களே, எனக்கு இது கொடுத்தீங்களே, அதை கொடுத்தீங்களே என்று சொல்லி பெற்ற நன்மைகளை நினைத்து ஸ்தோத்தரித்தல் என்பது நிறைய பேருடைய வாழ்க்கையில அது இருக்கிறது. ஆனால் அவருடைய தன்மைகளை நினைத்து அவரை துதிப்பது என்பது அது அநேகருடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய காரியமா இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா, ஏன் இந்த ரெண்டையும் தனித்தனியாக கவனிக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் நமக்கு இடைவிடாமல் நன்மை செய்கிறார், இதுல சந்தேகமே கிடையாது இல்லையா? அவர் எப்பொழுதும் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஒவ்வொரு சுவாசமும் கர்த்தர் செய்கிற நன்மைகள், நம்முடைய ஒவ்வொரு இதய துடிப்பும் ஆண்டவர் செய்கிற நன்மைகள், நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறார். ஆனால் எத்தனை பேர் அதை நம்ம உணர்கிறோம்? அதை நம்ம நினைப்பதில்லை. ஏதாவது நம்ம விரும்பின ஒன்று கிடைக்கும் பொழுது ஆண்டவர் நன்மை செய்கிறார் என்பதை உணர்கிற அளவுக்கு நம்ம நினைச்சது லைஃப் அப்படியே ஒரு ரொட்டீனா போயிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு கர்த்தர் நன்மை செய்கிறதாக நம்ம உணர்கிறது இல்லை. அல்லது நம்ம நினைச்சது ஒண்ணு நடக்கல, எதிர்மாறாக கூட நடக்கிறது என்றால் அந்த நேரத்திலையும் சோர்ந்து போய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறது இல்லாமல் போய்விடுகிறது. நல்லா கவனிக்கிறோம், அவர் நன்மைகள் எப்பொழுதுமே நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதை நிறைய பேர் உணர்கிறது கிடையாது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது அவருடைய தன்மைகள்னு ஒண்ணு இருக்கு. அவருடைய பரிசுத்தம், அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய பிரசன்னம் இல்லையா, அவருடைய எல்லா மேன்மைகள், அவருடைய தாழ்மை, அவருடைய உண்மை, அவருடைய மேன்மை, அவருடைய மகத்துவங்கள், அது பாத்தீங்கன்னா இது மாறாதவைகள். அது எப்பொழுதுமே அது மாறாது.
நீங்க சூழ்நிலைகள் கூட கொஞ்சம் முன்ன பின் அப்படி மாறிட்டே இருக்கும் நமக்கு. ஆனா ஆண்டவருடைய தன்மைகள் என்பது மாறவே மாறாது. எப்பவுமே ஒண்ணுதான். அவர் ஆதி முதற்கொண்டு பரிசுத்தர், இன்றைக்கும் பரிசுத்தர், என்றைக்கும் பரிசுத்தர். அவர் ஆதி முதற்கொண்டு கிருபை உள்ளவர், இன்றைக்கும் கிருபை உள்ளவர், என்றைக்கும் கிருபை உள்ளவர். அவருடைய தன்மைகள் இது மாறவே மாறாது. அப்ப அவருடைய தன்மைகளை சொல்லி துதிப்பதிலே நமக்கு என்னைக்குமே நமக்கு துதிப்பதற்குரிய காரியங்கள் இருக்கிறது. எனக்கு துதிப்பதற்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. எப்பவுமே இருக்குது. அவருடைய தன்மைகளை எப்பொழுதுமே நம்ம நினைக்கலாம். அது என்றென்றைக்கும் மாறாது. மனிதனை எப்படி தேடி வருகிறது, மனிதனுக்காய் தன்னைத்தானே ஜீவ பலியாய் கொடுப்பது இல்லையா? எல்லா விஷயங்களும் அவருடைய கிருபைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே இருக்கிறது. அது மாறாதது. அப்ப இந்த சூழ்நிலையில ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில இது ரெண்டையுமே நினைக்கிறோம். அவருடைய தன்மைகளை நினைத்து துதிக்க தெரிய வேண்டும். அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். அப்ப இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய துதிகளும் ஸ்தோத்திரங்களும் சூழ்நிலைகளை சார்ந்ததாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகளை சார்ந்ததாக இருக்கக்கூடாது. நமக்கு பிடிச்சமானது நடக்குது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஒண்ணுமே இன்னைக்கு ஒண்ணு புதுசா ஏதோ சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணு பெருசா ஒண்ணு நடக்கல. சரி, இது இன்னைக்கு ஒரு நார்மல் டே. அப்படி கிடையாது. எல்லா நாளுமே நமக்கு விசேஷித்த நாட்கள். எல்லா நாட்களுமே கர்த்தரை ஆராதிக்கிற நாட்கள். எல்லா நிமிஷமும் கர்த்தரை துதிக்க வேண்டிய நிமிஷங்கள். ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவருக்கு ஸ்தோத்தரிக்க வேண்டிய வினாடிகள். அப்ப நம்ம ஆண்டவரை துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் மகிமைப்படுத்துவதும் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே அது நம்முடைய வாழ்க்கையோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய இருதயம் ஆண்டவருடைய மகத்துவங்களை சொல்லி ஆண்டவரை உயர்த்த வேண்டும். சூழ்நிலைகளால் நாம் நடத்தப்படக்கூடாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி தாவீது எழுதும் பொழுது என்ன மனநிலையில் இருந்தார் என்று பார்த்தீங்கன்னா, அவன் துரத்தி விடப்பட்டதான அந்த சூழ்நிலை. ராஜாவாய் இருந்தவன் இப்பொழுது ஒரு பெலிஸ்திய ராஜாவினால் துரத்தி விடப்படுகிறான். அபிமெலேக் என்கிற ஒரு பெலிஸ்திய ராஜாவுக்கு முன்பாக அவனை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். இந்த தாவீது ஏன் துரத்தி விடப்பட்டான்னு கேட்டீங்கன்னா, இப்பொழுது தாவீது அரசாட்சியிலிருந்து தள்ளப்பட்ட நிலைமையிலே அவன் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். அடைக்கலம் தேடி ஓடுகிற ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவனுடைய ஜீவனுக்கு ஆபத்து. அடைக்கலம் தேடி அவன் ஓடுகிற ஒரு காலகட்டம். அப்பொழுது பெலிஸ்திய ராஜாவுக்கு முன்பாக வந்து நிற்கிறான். அப்பொழுது அந்த இடத்துல அந்த அரசவையில் இருந்தவர்கள் தாவீதை ஒரு சில அடையாளம் காண்கிறார்கள். என்ன அடையாளம் காண்கிறார்கள் கேட்டீங்கன்னா, இவன் தான் ஒரு காலத்திலே நம்முடைய வீரனான கோலியாத்தை வீழ்த்தினவன் என்று சொல்லி அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு சில அடையாளம் கண்டுபிடிச்சு அதை அபிமெலேக்கு ராஜாவுக்கு முன்பாக காட்டி கொடுக்கிறார். இவன் தான், வேற யாரும் இல்லை, இவன் தான் ஒரு காலத்திலே கோலியாத்தை வீழ்த்தினவன், நம்முடைய வீரனை வீழ்த்தினவன் இவன் தான் என்று சொல்லி அவனை அடையாளம் காட்டுகிறார்கள். தாவீது பயந்துட்டான். ஏன்னா இப்பொழுது கோலியாத்தை வீழ்த்தினவன் என்ற அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்ட பிறகு இப்பொழுது இவன் மாட்டிக்கொண்டான். இப்பொழுது இவனை பிடித்து இவனை கொண்டு விடுவார்கள். ஒரு காலத்தில் கோலியாத்தை நீ தானே கொண்ட என்று சொல்லி, எப்படி பேதுரு வேலைக்காரி ஒரு பெண் மூலமாகவோ அல்லது பலர் மூலமாக அந்த இடத்துல இவன் தான் இயேசுவோடு கூட இருந்தவன் என்று சொல்லி காட்டி கொடுக்கப்பட்டது போல ஒரு சூழ்நிலை தான் இங்கே தாவீது. அங்கே பேதுரு மறுதலித்து சபித்து சத்தியம் பண்ணி எப்படியோ தன்னை காப்பாற்றி கொள்ளுகிறார். தாவீதுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதே ஒரு சூழ்நிலை தான், சேம் ப்ராப்ளம் தான், மாட்டிக்கொண்டான். இப்ப தாவீதுக்கு இந்த இடத்துல செய்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, உடனே தன்னை ஒரு பைத்தியக்காரனை போல அவன் தன்னை காட்டிக் கொள்ளுகிறான். உடனே வாயிலிருந்து எச்சையை வழிய பண்ணி, வேஷம் மாறினும் போது இருக்கு, வாயில் எச்சை வழிய பண்ணி தாடியில வழிய விட்டு ஒரு பைத்தியக்காரனை போல அப்படி ஆக்ஷன் கொடுக்கிறான். அப்பொழுது அந்த அபிமெலேக்கு ராஜா பார்க்கிறான் தாவீதுடைய அந்த காரியம். அந்த அப்சலோம் அந்த அபிமெலேக்கு இந்த ராஜாவுக்கு பார்க்கும் பொழுது அவன் ஏமாந்து விடுகிறான். இவன் ஒரு பைத்தியக்காரன் போல இருக்குது, இவனை போய் கோலியாத்தை அடிச்சவன் கூட நிக்க வச்சிருக்கிறாங்களே என்று சொல்லி அவனை கோலியாத்தை வீழ்த்தினவன் என்று சொல்லி சொன்ன மனுஷனை பார்த்து கேட்கிறான், ஏப்பா
இந்த தேசத்துல பைத்தியக்காரர்களுக்கா பஞ்சம், பைத்தியக்காரன் இல்லை என்று சொல்லியா இந்த பைத்தியக்காரனை கொண்டு வந்து எனக்கு முன்னாடி நிக்க வச்சிருக்கிறீங்க என்று சொல்லி அவனை விரட்டை அடிங்க, துரத்தி அடிங்கள் என்று சொல்லி விடுகிறார். அந்த நிலைமையிலே தாவீது பாடின பாட்டு. தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு பைத்தியக்கார வேஷம் போட்டு பைத்தியமாக நடித்து தன்னை காத்து கொண்ட அந்த நிலைமையில் அவனுடைய இருதயம் ஆண்டவரோடு எப்படி இருந்ததுன்னா துதிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த நிலைமையிலே ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருந்தது. எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை, எவ்வளவு ஒரு அவமானப்படுத்தப்பட்ட நிலைமை, எவ்வளவு தூரம் தன் ஜீவனை காத்துக் கொள்வதற்கு பைத்தியமாக நடிக்க வேண்டிய ஒரு நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில இருந்து கொண்டு கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே இதெல்லாம் அந்த சூழ்நிலையில நினைச்சு பார்க்கும்போது நம்ம எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா? எவ்வளவு நல்லா இருக்கும். கர்த்தர் நம்மளை எவ்வளவு நல்லா வச்சிருக்காரு, எவ்வளவு மேன்மையா வச்சிருக்காரு. ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு துதிகளை ஏறெடுக்கணும், எவ்வளவு சோத்திரங்களை நம்ம செலுத்தணும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு நல்லவர் என்று சொல்வதற்கு நமக்கு எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது இல்லையா? எவ்வளவு தூரம், எவ்வளவு நல்ல விஷயங்கள். ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு வினாடியும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைப்பதற்கு நம்மிடத்தில் எத்தனை காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. நினைத்து பாருங்கள். என்றைக்குமே சொல்லுகிறேன், சூழ்நிலைகளால் நாம் ஒருபோதும் நடத்தப்படக்கூடாது. சூழ்நிலைகளால் ஒருபோது நம்ம நடத்தப்படக்கூடாது. சூழ்நிலைகள் வரும், போகும், மாறும். ஒரு நாளைக்கு சந்தோஷமா இருக்கும், ஒரு நாளைக்கு வேதனையா இருக்கும், ஒரு நாளைக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும், ஒரு நாளைக்கு நினைச்சது நடக்காது. சூழ்நிலைகள் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எந்த சூழ்நிலையுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. எல்லா சூழ்நிலைகளிலுமே பாத்தீங்கன்னா மாற்றங்கள் வரும். எல்லாருக்குமே சூழ்நிலைகளில மாற்றம் வரும். எல்லாருக்குமே சூழ்நிலைகள் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் சூழ்நிலைகளால் நாம் ஒருபோது நடத்தப்படக்கூடாது. நம்முடைய இருதயம் ஆண்டவரை துதிக்கிற துதியிலே எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்பாய் செம்மையானதாய் காணப்பட வேண்டும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்திரிப்பேன். உங்களுடைய காலம் உங்களை தீர்மானிக்க கூடாது. எந்த காலத்திலும் சொல்கிறேன், இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வேளை ஒரு இக்கட்டான காலம் இருக்கலாம், ஒரு நெருக்கடி இருக்கலாம், ஒரு வேதனை இருக்கலாம், ஒரு பிரச்சனை இருக்கலாம். இது நீங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டிய ஒரு காலம். புரிதா? இந்த நேரத்தில் உங்கள் விடுதலை சமாதானத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் இது நீங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டிய ஒரு காலம். ஆண்டவனுடைய வாழ்க்கையில் எதுவுமே செய்யாதது போல அப்படியே தூரம் அணிக்கிறது போல தெரியலாம். ஆனால் இது நீங்கள் ஆண்டவரை சோத்தரிக்க வேண்டிய காலம். இதற்கு முன்பாய் அவர் செய்ததை நினைத்து அவரை சோத்தரிக்க வேண்டிய ஒரு நேரம். துதியுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அவருடைய தன்மைகளை நினைத்து துதியுங்கள், அவர் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் செய்தவைகளை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இது கர்த்தருக்கு முன்பாய் பிரீதியாய் இருக்கும். எப்பொழுதுமே நம்முடைய இருதயம் ஆண்டவரை துதிக்கிற துதியினால், ஸ்தோத்திரத்தினாலும் நல்ல விசேஷத்தினாலும் நிறைந்திருக்க வேண்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீங்கள் துதிக்க துதிக்கதான் ஆண்டவனுடைய வல்லமையோட பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய விடுதலை கொண்டு வரும். பகன்யனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீருடைய சத்துருக்களை நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினாலே துதி உண்டாக செய்தீர் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க துதிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக எழும்பில் இருக்கிற தடைகள் தகர்க்கப்படும். நீங்கள் சோத்தரிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற போராட்டங்கள், சத்துருவின் கிரியைகள் எல்லாம் அடக்கப்படும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரை மனதார துதிங்க, மனப்பூர்வமா துதிங்க. கர்த்தர் நல்லவர் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. கர்த்தர் பெரியவர், பரிசுத்தர் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆண்டவர் எவ்வளவு கிருபை உள்ளவர் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது என்றென்றைக்கும் மாறாதது. அவருடைய கிருபைகள் மாறாதது, அவருடைய உண்மை மாறாதது, அவருடைய தயவு மாறாதது, அவருடைய பரிசுத்தம் மாறாதது, அவர் நமக்கு செய்கிற நன்மைகள் மாறாதது, என்றைக்குமே மாறாதது. என்றைக்கு மாறாத கர்த்தரை நன்றியோடு நாம் துதிப்பதும் சோத்தரிப்பதும் நம்முடைய வாழ்க்கையின் வழக்கமா இருக்கட்டும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம். தகப்பனே, எங்களை நீங்க நடத்தி வருகிற ஒவ்வொரு வழிகளுக்காய் சோத்திரம். எங்களை நீங்க நடத்தி வருகிற ஒவ்வொரு பாதைகளுக்காக சோத்திரம். எங்களை நடத்தி வருகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்காய் சோத்திரம். எங்களுக்கு நீங்க எப்பொழுதும் நல்லவரா இருக்கிறீங்க. இன்றைக்கும் எங்களுக்கு நீங்க நல்லவராய் இருக்கிறீங்க. என்றென்றைக்கும் நீங்க எங்களுக்கு நல்லவரா இருக்கிறீங்க. எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானவராய் இருக்கிறீங்க. எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருக்கிறீங்க. எங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு இன்பமானவராய் இருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி அப்பா. சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். உமக்கு
உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீங்க நடத்தி வருகிற எல்லா வழிகளுக்காய் ஸ்தோத்திரம். நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நடத்தி வருகிற எல்லா சூழ்நிலைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்மை துதிக்கிற துதியும் ஸ்தோத்திரமும் எங்கள் இருதயத்தில் நிறைந்து காணப்படுவதாக. வழி நடத்துங்க அப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.